அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்மம். நல்லா பாருங்க, இந்த ராசியுடைய அதிபதி சூரிய பகவான். எதுலையுமே நீதியான குணமும் நேர்மையான குணமும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணமும் ஒரே குணம் கொண்ட இந்த ராசினா சிம்மம் மட்டும்தான். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியமும் கிடையாது. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை சொல்றேன், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க சிம்மராசியரை. ஒரு விஷயத்த சொல்றேன், முடிவு பண்ணா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற மட்டும்தான் சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது தயவு செய்து சொல்றோம். இது ஒரு பொது பலனா மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்தோடைய திசை நடக்குது, எந்த கிரகத்தோடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனை தூக்கி வைங்க. கரெக்டா மாறாது. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அதனாலதான் அம்மன் அருள் டிவியில நம்ம தொடர்ந்து எல்லா வீடிலும் சொல்றோம், இது ஒரு பொது பலனா பாருங்க பாருங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவியில சிம்ம ராசி என்பது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு இல்ல, கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன விஷயம், என்னென்ன யோகம் இந்த மாசத்துல செய்யணும், இந்த மாசம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்கு. கிரக அமைப்பு பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசில இருந்து சிம்ம ராசில இருந்து பாருங்க, இல்ல ராசிலே கேது பகவான். 7ஆம் இடத்துல யாரு? ராகு. கும்பத்துல. 8ஆம் இடத்துல யாரு? செவ்வாய் சனி பகவான். மீனத்துல. 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம், புதனும் சேர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல யாரு? சுக்கிர பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல சுக்கிரபகவான். 11ஆம் இடத்துல யார்? குரு பகவான். இதுல 3 கிரக பயிற்சி சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய முதல் பயிற்சி சூரிய பகவான். 10ஆம் இடத்துல திக்பலமாகக்கூடிய ஒரே நாள் எப்பனா கரெக்டா 15ஆம் தேதி மே மாசம் 15க்கு அப்புறம் சூரியன் திக்பலமாக சொந்த கால நிக்கக்கூடிய அமைப்பு. திக்பலங்கிறது 100க்கு 200% நல்ல பலன் மட்டும் தான் கொடுக்கும். உங்க ராசி அதிபதி ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றேன்னா, உங்க ராசி அதிபதி திக்பலமானாகவே எது வந்தாலும் தைரியமே இறங்கி அடிக்கணும். எப்ப மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே தேடி வரணும். இது விதி. ஜாதகம் நல்லா இருந்தால் அடுத்து பாருங்க, 11ஆம் தேதி தான் இந்த செவ்வாய் பகவான் கரெக்டா 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு மேஷத்துக்கு. அடுத்து சுக்கிர பகவான் லாபத்துல. குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க எப்ப? மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். எல்லாம் பாருங்க, இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய புள்ளியா இருக்கு. 11 15 தேதிக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு எதிர்காலமே உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா இவ்வளவு கிரகம் மாறதுனால சொல்றேன். ஓப்பனா சொல்லணும்னா, யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மாவை நம்ம எதிர்கொள்றோம். அதை எப்படி பயணிக்கணும், எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணா என்ன வெற்றி கிடைக்கும், உங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து எந்த கிரகம் உங்களுக்கு யோகம், எந்த கிரகம் பலவீனம், இதெல்லாம் பார்க்காம நீங்க இந்த பலனை எடுத்துக்கூடாது. ஏன்னா சில பேர் சொல்றீங்க சிம்மராசிக்காரன், நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணுங்கிறீங்க. ஜாதகத்தை பார்த்து திசாபதியை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு நான் ஏன் இந்த அஷ்டம சனியை மட்டும் நம்ம மெயினா சொல்றேன்னா, ஜாதக ரீதியில
உங்க லக்ன ரீதியில நீங்க பிறந்த நேர பிரகாரம், பிறந்த லக்ன பிரகாரம் யாருக்கெல்லாம் சனி பகவான் பகையா இருந்தாரோ 6ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணுவார். எப்படி 6ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணுவார். 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? எதிரி இருக்குது, பகை இருக்கு, வழக்கு இருக்கு, வேலை இருக்கு, கிடைக்கக்கூடிய மரியாதை இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் எதிரி இருப்பான்னு 6ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து 7ல உங்களுடைய மனைவி இருக்கு, நண்பன் இருக்கான், கூட்டாளி இருக்கான், பொதுமக்கள் தொடர்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. 7ஆம் இடம் தான். ஒரு மனிதன் நல்லா இருந்தா அவன் பெரிய அளவுல சாதிக்க முடியும். இது போய் 8ஆம் இடத்துல இருந்தா நல்லதா கெட்டதா? ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி திடீர் யோகத்தை கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதையும் சொல்றேன். ஏன் திடீர் யோகம் கொடுக்குமா? நேரா 2ஆம் இடத்தை பார்க்க. ஒருவேளை ஜாதகத்துல சனி பகவான் யோகம் வந்தா திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோகங்கள் தேடி வரும். சனி பகவான் கெட்டு போயிருந்தா வேலையில பிரச்சனை இருக்கும், கடன்ல பிரச்சனை இருக்கும், வருமானத்துல பிரச்சனை இருக்கும், நண்பர்கள்ல பிரச்சனை இருக்கும், கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கும், மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும், நிறைய விஷயம் சொல்றேன். ஒரு வழக்கு உங்க மேல ஓடிக்கிட்டே இருக்கும், இட பிரச்சனை போயிட்டு இருக்கும், பூமி பிரச்சனை இருக்கும், இடத்த விற்க முடியாது, பூமியை விற்க முடியாது, சொத்தை விற்க முடியாது, தாய் தகப்பனுக்கு இப்ப மருத்துவ செலவு வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாரு. செவ்வாய் சனி சேரக்கூடாது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, உங்களுடைய சுகம் எல்லாமே அப்பா, தந்தை, தாய் எல்லாம் ஏதாச்சும் ஒரு மைனஸா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஜாதகத்துல கிரக அமைப்பு சரியில்லைன்னா இது மாதிரி ஒரு தடங்களுக்கு வந்திருப்பீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே தடங்களா இருக்கும். பெண்களுக்கு சரியா இருக்காது, தொழில் உத்தியம் சரியா இருக்காது, குடும்பத்துல ஒரு நிம்மதியில்லா தன்மையை பார்த்திருப்பீங்க. எல்லாமே பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை நடந்திருக்கும். எல்லாமே தடையா இருந்திருக்கும், தடங்களா இருந்திருக்கும். இது இப்படியே தொடர்ந்துகிட்டே போகுமா? தொடர்ந்து போகாது. ஒரு ராசி அதிபதி ஏன்னா வருமான பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஒரு பேச்சால ஒரு கேஸ் உங்க மேல வழக்கு போடக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரன். இப்ப ஏன் எல்லாமே டோட்டலா மாறுது? என்ன காரணம், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்லிட்டேன், உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலகமாவது 100க்கு 200% அது நல்ல பலனை மட்டும் தான் செய்யணும். இதுதான் விதி. அதுக்கான தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா மாறுங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. இப்போ 10ஆம் இடத்துக்கு போகும்போது தொழில் பண்ண ஆசை இருந்தா இந்த கார்த்திகை முடியட்டும், மே மாசம் 28 அப்புறம் தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை கிடைக்கும். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க. குரு சுக்கிரன் இணையுதா எப்ப? மே மாசம் 11. செவ்வாய் போனது எப்ப சனிய பகவானை விட்டு 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்பவே வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க சொல்றேன். இப்படி வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க 4க்கும் 9 குடையவர் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாக அப்படினால் மே மாசம் 11. அது ஒண்ணு. அடுத்து பாருங்க 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கு பாருங்க. 3ம் 10ம் சேர்ந்து அதிபதியான சுக்கிரவன் குரு சேர்ந்து குரு பகவான் பாருங்க 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. நிறைய பேர் சொல்றேன், நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அது ஒண்ணு. சுக்கிரன் இணைகிறாரு. வெளிநாடு வேலை பார்க்கறது, விசா பிரச்சனை, சொந்த ஊர் எல்லாமே சரியாக வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு தேடி வரும். ஏன்னா அஷ்டம சனி கண்டிப்பா அதான் செய்யும். வெளிநாடு வெளியூர்ல மட்டும் தான் யோகத்தை கொடுக்கும். திடீர்னு பணத்தை கொடுக்கும், திடீர்னு வருமானத்தை கொடுக்கும். இந்த நேரத்துல சொல்றேன், இந்த செவ்வாய் தாண்டி வந்துட்டாருன்னா எப்ப? நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் பண்றது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. இந்த அக்னி சம்பந்தம் கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சூப்பராக அமைப்பை கொடுத்துருவாரு. திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட் எடுக்கணுங்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பா எடுத்து கண்டிப்பா அடிக்கும். அதுல பணத்தை போட்டு வரையணும்னா ஜாதகத்துக்கு போடுங்க, நல்லா இருக்கும். மீன உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி சொல்லுவாங்கன்னா இந்த செவ்வாய் சனி கண்டிப்பா மருத்துவ செலவு கொடுக்கும், நிறைய தரங்களை கொடுக்கும். இனிமேல் கொடுக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம். இனிமேல் உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்தோட இருப்பீங்க. ஏன்னா 11ல குரு நல்லா ஒரு பலத்துல சுக்கிரனோட சேர்ந்து சுகஸ்தான அதிபதி சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க் வேலை பார்க்குறவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க, கலைத்துறை, ரெடிமேட் கடை வச்சிருக்கவங்க, இந்த ஸ்வீட் சம்மந்தப்பட்ட உணவு துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. கவலைப்படாம நீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையும். உங்க ராசி அதிபதி கரெக்டா சொல்றது மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் திக்பலம் ஆகிறதுனால ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது. அந்தஸ்தோ, கௌரவமோ, பதவியோ, பட்டமோ ஏதோ ஒரு அந்தஸ்து உங்க பக்கம் தேடி வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சிம்மத்துக்கு நல்ல நேரமாக சூப்பரா இருக்கு. நட்சத்திர பலமாகவும் மகா நட்சத்திர பலம் எதுவுமே தன்னம்பிக்கை, தன்மானம் எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய நல்ல மைண்ட் பவர் நல்லா இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. மகா நட்சத்திர பலம் எல்லாமே இப்போ ஒரு யோகமா மாறும். கேது நல்ல ஒரு சுயசாரத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. இப்போ
இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, அவரு நின்னது பூரத்துல நின்னாரு. கண்டிப்பா நிறைய ஒரு தடங்களை கொடுத்தார், தாமதத்தை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், சரியா இல்லை. இப்போ ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை தேடி அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா புதன் வந்து நீசத்திலிருந்து வெளில வந்துட்டார். ரொம்ப குழப்பத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு, இனிமேல் கொடுக்க மாட்டார். மருத்துவத்துறை, கலை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் துறை, இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இப்போ யார் மகனத்துல பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அடுத்து பூரம். ரொம்ப நாகரிகமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், திறமையா இருக்கணும், டேலண்டா இருக்கணும், நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. பூரத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு டைம் இப்போ வேலை செய்யும். சுக்கிரன் ஆட்சி பலம் 11க்கு அப்புறம் குருவோட சேர்றாரு. பெருங்கொண்ட பணம், கேஸு, வழக்கு எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் மாத்திக்கலாம், பண்ணிக்கலாம், ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஆசை இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கலாம். சொத்து, விலங்குகள் உள்ள கேஸ் எடுத்திருந்தா உங்க பக்கம் சாதகமா வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திடீர் யோகங்கள் தெரிய வரும். அடுத்து உத்திர நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான திறமையான குணம், டேலண்ட் குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, சூரிய பலம் திக்பலத்தாக போறாரு. இப்ப மே மாசம் 15 தேதிக்கு அப்புறம் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி மூலமாக நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு, வெளியூர் யோகங்கள் தேடி வரும். சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி கண்டிப்பா உண்டு. உத்திரத்துல பொறுத்தளவுக்கு லாப பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியம் எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பான ஒரு அமைப்பாக மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த உத்திரத்துல இருக்கும் நல்ல ஒரு யோகம் தேடி வருது. வரக்கூடிய மே மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.